Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு வீடியோவில் நியூ சிலபஸ் நியூ போயட்ஸ் அப்படின்ற டாபிக் உள்ள 6th யூனிட்டில் இருக்கக்கூடிய ஆனி பிராட்ஸ்ட்ரீட்டோட இம்பார்ட்டண்ட் Q&A பார்க்குறோம். அதாவது அமெரிக்கன் லிட்ரேச்சர் தான் நமக்கு 6th யூனிட் இல்லைங்களா. அதில் போயட்ரியில் ஓவராலாக 8 போயட் கொடுத்துருப்பாங்க. அதில் 4 போயட் ஆல்ரெடி ஓல்டு சிலபஸில் இருந்தவங்களே இருப்பாங்க. அதாவது வால்ட் விட்மன், எமர்சன், ராபர்ட் ஃப்ராஸ்ட், E.E. குமிங்ஸ், இவங்க எல்லாரும். புதுசாக பார்த்தீங்கன்னா ஆனி பிராட்ஸ்ட்ரீட், பால் லாரன்ஸ் தன்பார், மாயா ஏஞ்சலோ, அதே மாதிரி சார்லட் பர்கின்ஸ் கில்மன் அப்படின்ற 4 போயட்ஸை நியூ சிலபஸில் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஆனி பிராட்ஸ்ட்ரீட் அவங்களோட இன்ஃபோஸ் பார்க்குறோம். ப்ரொலாக் அப்படின்ற போயம் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அண்டு நியூ ஆத்தர், அதே மாதிரி நியூ இன்ஃபோன்றதுனால நீங்கள் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். ஓகே, ஆன் தட் ஃபைன் நோட் மூவ் ஆன் டு த டாபிக். ஃபஸ்ட் Q&A. வேர் வாஸ் ஆனி பிராட்ஸ்ட்ரீட் born? ஆன்சர், நார்த்தாம்ப்டன், இங்கிலாந்து. நெக்ஸ்ட் ஒன், ஆனி டியூட்லே was the most prominent early poet of dash. ஆன்சர், நார்த் அமெரிக்கா. நேம் மாறி இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதாவது பிஃபோர் மேரேஜ் ஆனி டியூட்லேவாக இருந்தவங்க ஆஃப்டர் மேரேஜ் ஆனி பிராட்ஸ்ட்ரீட்டாக மாறி இருப்பாங்க. அவங்க அப்பாவோட பேர் பார்த்தீங்கன்னா தாமஸ் டியூட்லே. அவரும் அதே மாதிரி இவங்களோட ஹஸ்பண்டும் 2 பேருமே கவர்னராக பொசிஷன் வகிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், who is the first Puritan figure in American literature? ஆன்சர், ஆனி பிராட்ஸ்ட்ரீட். ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. இவங்க தான் ஃபர்ஸ்ட் பியூரிட்டன் ஃபிகர் இன் அமெரிக்கன் லிட்ரேச்சரில் குறிப்பிடப்படுறாங்க. நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த டைட்டில் ஆஃப் ஆனி பிராட்ஸ்ட்ரீட்ஸ் ஃபர்ஸ்ட் பப்ளிஷ்டு புக் ஆஃப் போயட்ரி? ஆன்சர், த 10th Muse lately sprung up in America. அண்ட் இது 1650 பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இது மூலயமா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல பாசிட்டிவான ஒரு ரிசப்ஷன் கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த போய்டிக் ஸ்டைல் ஆஃப் ஆனி பிராட்ஸ்ட்ரீட்? ஆன்சர், குவாட்டர்னியன்ஸ். ஸோ குவாட்டர்னியன்ஸ் அப்படின்னா அது ஒரு போய்டிக் ஸ்டைலு, விச் மீன்ஸு அந்த தீம்ஸ் 4 டிவைட் பண்ணியிருக்கோம். அதாவது சீசன்ஸு, எலமெண்ட்ஸு, ஹியூமர்ஸ் அண்டு ஏஜஸ். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 குவாட்ரன்ஸ் அவங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸை கொடுத்துருக்கோம். அதாவது சீசன்ஸும் எலமெண்ட்ஸும். நெக்ஸ்ட் ஒன், the 10th Muse lately sprung up in America opens with a long poems called dash. Answer, the 4 elements, the 4 humors of man, the 4 ages of man, the 4 seasons and the 4 monarchies. இது எப்படி கேட்டாலுமே இந்த டாபிக்ஸ் நமக்கு தெரியணும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா the 10th Muse lately sprung up in America அதில் இருக்கக்கூடிய ஓப்பனிங் லாங் போயம்ஸ் அப்படின்ற பேரில் வரக்கூடியது. இந்த போயம்ஸில் பார்த்தீங்கன்னா பிராட்ஸ்ட்ரீட் ஹிஸ்ட்ரி, அனட்டமி, அஸ்ட்ரானமி அண்ட் மெட்டாஃபிசிக்ஸ் இதில் இருக்கக்கூடிய டீப் நாலேஜை ரிவீல் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், the 10th Muse lately sprung up in America also contains dash. Answer, dialogue between Old English and New in honor of that high and mighty princess Queen Elizabeth. இந்த போயம் நேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லென்த்தியாக இருக்கும். நீங்கள் ஒரு க்ளூவாக கூட வச்சுக்கலாம். எக்ஸாம்ஸில் இந்த மாதிரி லென்த்தியாக இருக்கக்கூடிய போயம் நேம்ஸ்லாம் கேட்கும்போது பார்த்திங்கன்னா அது பிராட்ஸ்ட்ரீட் அவங்களோட போயமாக தான் இருக்கும். நமக்கு ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்க முடியாத பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன க்ளூஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணும். அண்டு இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், டயலாக் பிட்வீன் ஓல்டு இங்கிலீஷ் அண்ட் நியூ அப்படின்றது பிராட்ஸ்ட்ரீட்டோட அட்டாச்மெண்ட் ஆஃப் அவர் ஹோம்லேண்ட், அதாவது இங்கிலாண்டில் இருந்த அந்த அட்டாச்மெண்ட்டை இந்த போயமில் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த சேட்னஸ் எப்படி பொலிட்டிக்கல் இஷ்யூஸ்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்ற இன்ஃபோஸ் அதில் இருக்கும். அண்டு செகண்ட் போயம் இன் ஆனர் ஆஃப் தட் ஹை அண்ட் மைட்டி பிரின்சஸ் குயின் எலிசபெத்தில் பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் ஆஃப் விமனை பற்றி ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், வாட் பொய்டிக் ஃபார்ம் டிட் ஆனி பிராட்ஸ்ட்ரீட் ஆஃபன் யூஸ்? பார்த்தீங்கன்னா ஆன்சர், ஹெராயிக் கப்லெட். அவங்க நிறைய போயம்ஸ் எழுதியிருக்காங்க. அதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஹெராயிக் கப்லெட்டை பொய்டிக் ஃபார்மில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஆனி பிராட்ஸ்ட்ரீட்ஸ் போயட்ரிஸ் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை dash. Answer, classical Greek and Roman poets. Next question,
When Anne Bradstreet's work was rediscovered and recognized? Answer 19th century. இதுவுமே இம்பார்ட்டண்ட்டு. ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்களோட காலகட்டம் பார்த்திங்கன்னா 1612 1672 ஒரு 60 இயர்ஸ் வாழ்ந்த ஒரு போயட்டு. அது மறுபடியும் வந்து ரீடிஸ்கவர் பண்ணி ரெகக்னைஸ் பண்ணியிருக்கக்கூடிய செஞ்சுரி பார்த்திங்கன்னா 19th century. நெக்ஸ்ட் ஒன். Which poem by Anne Bradstreet reflects her Puritan values? Answer Contemplations. அவங்களோட போயம்ஸ்லேயே கண்டெம்ப்ளேஷனும் அதே மாதிரி த ப்ரொலாக் நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய போயம்ஸ் வந்து பெஸ்ட்டு போயம்ஸாக வந்து கன்சிடர் பண்ணப்படுது. நெக்ஸ்ட் ஒன். Which is the literary movement influenced Anne Bradstreet's poetry? Answer Puritanism. Next one. What is the primary theme of Anne Bradstreet's poems? Answer love and relationship, faith and religion, family and love, American colonial life. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரைமரி தீமாக இருக்குது. அதே மாதிரி த ப்ரொலாகில் வந்து விமன் ஸ்ட்ரகிளை பற்றி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன். A second edition of the 10th Muse lately sprung up in America, published in the year dash. Answer 1678. அதுதான் வந்து அதோட செகண்ட் எடிஷனாக இருக்கும். அதாவது போஸ்துமஸாக வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன். Which is the poem reflects Anne Bradstreet's deep connection and appreciation of her husband? Answer To My Dear and Loving Husband. அதுதான் வந்து அவங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் இருக்கக்கூடிய இன்டிமெசியை சொன்ன ஒரு போயமாக இருக்கும். அதே மாதிரி எ லெட்டர் டு அவர் ஹஸ்பண்ட் அப்படின்ற போயமில் வந்து அவங்க ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறமா வந்து எழுதியிருப்பாங்க. அதில் அவங்களோட லாஸை பற்றி நிறைய இன்ஃபோஸ் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. Now move on to facts about Anne Bradstreet. அவங்கள பற்றி இன்னும் இருக்கக்கூடிய ஒரு சில ஃபேக்ட்ஸை பார்க்குறோம். Harvard University dedicated a gate known as the Bradstreet Gate to Anne Bradstreet to remember her legacy as the first American poet. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி வந்து டெடிகேட் பண்ணியிருக்காங்க அவங்க நேமில் Bradstreet Gate. நெக்ஸ்ட் ஒன். Anne Bradstreet had a personal library of over 800 books. And next info. However, many of her books were destroyed when her house burned down in 1666, which she wrote about in the poem Verses Upon the Burning of Our House. இந்த இன்ஃபோஸுமே பார்த்தீங்கன்னா Verses Upon the Burning of Our Houseல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இந்த போயமோட நேமுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், லென்த்தியாக இருக்கிறது போல். And then Anne Bradstreet is considered by someone to be an early feminist. இந்த மாதிரி ஒரு இன்ஃபோவுமே வந்து ஏர்லி ஃபெமினிஸ்டாகவுமே வந்து அவங்கள கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ நியூ சிலபஸ் நியூ போயட் அப்படின்ற சீரீஸில் அமெரிக்கன் லிட்ரேச்சரில் இருக்கக்கூடிய Anne Bradstreetோட முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸை பார்த்தோம். அண்டு இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய போயட்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸும் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு ஷேர் ஆகும். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் வழக்கம் போல் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.